116 அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். 1,53,091 கனஅடி நீர்வரத்து இருக்கும் நிலையில் நீர் திறப்பு 16,000 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 1,45,000 கனஅடியாக சரிவு. ஆலம்பாடி, ஊட்டமலை, ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். 3 சுற்றுகளாக செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. ஆடி மாத கிருத்திகையொட்டி திருத்தணி முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள். வடபழனி முருகன் கோவிலிலும் அலைமோதும் கூட்டம். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கியது தொடர்பாக சென்னை சவுகார்பேட்டையில் ஜுவல்லரி கடை உரிமையாளரிடம் விசாரணை. நைனா நாகேந்திரனின் ஹோட்டலுக்கு பணம் மாறியது எப்படி என்றும் கேள்வி. பூந்தமல்லியில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் திரியும் மாடுகள். உரிமையாளர்களை எச்சரித்து நோட்டீஸ் வழங்கிய அதிகாரிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைவு. 1 சவரன் 51,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,415 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை திருவான்மையூர் மருந்தேஸ்வரர் கோவில் கோபுரத்திலிருந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழப்பு. சுத்தம் செய்யும் பணியின் போது தவறி விழுந்தார். சென்னை திருவேற்காட்டை அடுத்த ஐனம்பாக்கத்தில் 100 சவரன் நகை கொள்ளை. வீட்டின் உரிமையாளர் குடும்பத்துடன் திரையரங்கிற்கு சென்ற நேரத்தில் கைவரிசை. ஆடி கிருத்திகையொட்டி திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் தனுஷ் ருத்ராட்ச மாலையுடன் கோவிலை வலம் வந்தார். திருவண்ணாமலையில் கடத்தப்பட்ட பிரபல நகைக்கடை அதிபரின் மகன்கள் மீட்பு. தொழில் போட்டியில் மற்றொரு நகைக்கடை அதிபர் கடத்தியது அம்பலம். கரூரில் இளைஞரை கொலை செய்து 6 துண்டுகளாக வெட்டி புதைத்த கொடூர கும்பல். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட மிரட்டல் வீடியோவால் அரங்கேறிய விபரீதம். வேலூரில் லஞ்ச பணத்தை ஜிபே மூலம் அனுப்புமாறு கேட்ட மின்வாரிய அதிகாரி. கல்குவாரிக்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் கேட்ட ஆடியோ வெளியாகி வைரல். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஊருக்குள் புகுந்த யானையை விரட்டிய மக்கள். கால் இடறி கீழே விழுந்தவரை யானை மிதித்துக் கொன்ற பரிதாபம். செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மூக்கிலிருந்து திடீரென்று ரத்தம் வழிந்ததால் பரபரப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர் நலமுடன் இருப்பதாக தகவல். இலங்கைக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. மழை காரணமாக 8 ஓவர்களாக குறைக்கப்பட்ட 2வது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. மேட்டூர் அணையிலிருந்து நேற்று பகல் 3 மணி முதல் 12,000 கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் தற்போது 16,000 கனஅடியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். மேட்டூர் அணை
தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அணையினுடைய முழு கொள்ளளவான 120 அடியை இன்று பிற்பகல் அல்லது இன்று மாலை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது வினாடிக்கு 1,53,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து நேற்று காலை வரை வினாடிக்கு 1000 கனஅடி மட்டும் குடிநீருக்கு வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை 3 மணியிலிருந்து பாசனத்திற்காக வந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக வினாடிக்கு 3000 கனஅடி என்ற அளவில் நேற்று திறக்கப்பட்ட தண்ணீர் தற்பொழுது வினாடிக்கு 16,000 கனஅடியாக படிப்படியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 12 மணி முதல் வந்து வினாடிக்கு 20,000 கனஅடி நீராக வெளியேற்றப்படவும் இருக்கிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் அதாவது நீர் திறப்பை விட நீர் வரத்து பல மடங்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மேட்டூர் அணைக்கான அந்த அணையினுடைய நீர்மட்டம் மிக வேகமாக உயர்ந்து வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 117.5 அடியாக இருக்கிறது. இன்னும் சற்று அதாவது இன்று பிற்பகல் அல்லது இன்று மாலைக்குள் வந்து 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணை கட்டி முடிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 91 ஆண்டுகள் வந்து டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் உரிய தேதியான ஜூன் 12 வந்து 19 முறையும் முன்கூட்டியே 11 முறையும் காலதாமதமாக 61 முறையும் இதுவரை திறக்கப்பட்டிருக்கிறது. 91வது ஆண்டாக நேற்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து 120 அடியை இன்று எட்ட இருக்கிறது. இதுவரை அணை கட்டி முடிக்கப்பட்ட 91 ஆண்டுகளில் 42 முறை அணை 120 அடியை எட்டி இருக்கிறது. 43வது முறையாக இன்று 120 அடியை வந்து எட்ட இருக்கிறது. அதே போல இதுவரை அணை வந்து 100 அடியை வந்து 71 முறை எட்டியிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி 71வது முறையாக 100 அடியை எட்டியது. இந்த 2 நாட்களில் தற்பொழுது மீண்டும் 120 அடியை எட்டக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அணை முழு கொள்ளளவை எட்டும் போது மேட்டூர் அணையினுடைய உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படும். அப்பொழுது வந்து அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவு முழுமையாக அணையிலிருந்து வெளியேற்றப்படும். இதற்காக மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படும் என்பதனால் அந்த தண்ணீர் செல்லக்கூடிய வழிகளில் காவிரி கரையோர மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாரும் வந்து காவிரி கரையோரங்களில் வந்து குளிப்பதற்கோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. யாரும் செல்ஃபி எடுக்கக்கூடாது, தண்ணீரை பார்ப்பதற்காக மிக அருகில் செல்லக்கூடாது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் வந்து அணை 120 அடியை எட்டி அணையிலிருந்து 16 கண் போக்கி வழியாக உபரி நீர் வந்து வெளியேற்றப்பட இருக்கிறது. நந்தா.